ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பர்பிள் ஆப்லேருந்து டீகன்ஸ்ட்ரக்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகி வெயில் ரொம்ப ஓவராகிடுச்சு. ஸோ அந்த வெயிலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச பாடிக்கும் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வெளியே போகும்போது ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து கவர் பண்ணிட்டாவது போங்க. அம்பர்லா இல்லைனா ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஹீட்னால் நம்ம பாடி வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ நிறையா தண்ணி குடிக்கிறது அண்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் பர்பிள் ஆப்லேருந்து டாட் அண்ட் கீ லிப் பாம் அண்ட் ஒரு ஹேர் சீரமும் சேர்த்து தான் இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டாட் அண்ட் கீ லிப் பாம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் சீரம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஹேர் சீரம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, லிப் பாம்லேயும் இப்போ வந்து எஸ்பிஎஃப் இருக்குது. இந்த லிப் பாமில் எஸ்பிஎஃப் இருக்கிறதுனால தான் நான் இந்த டாட் அண்ட் கீ லிப் பாம் வாங்கியிருந்தேன். இதில் வந்து எஸ்பிஎஃப் 30 அண்ட் விட்டமின் இலாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஹேர் சீரம், இது வந்து ஃப்ரிஸியாக இருக்க ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். இதில் எஸ்பிஎஃப் 55 இருக்குது. அதுக்கப்புறமா PA+++ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜெல் சன்ஸ்க்ரீன். ஆயிலி ஸ்கின்க்கும் இது சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒயிட் கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டார்க் ஸ்கின்னில் இருக்கவங்களும் இதை வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இதோட எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 24 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி. இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாலுமே இந்த சன்ஸ்க்ரீன்லேருந்து எனக்கு ஒரு கெமிக்கல் ஸ்மெல் இருந்தது. அது ஏன்னு தெரியல. நான் பார்த்த ரிவ்யூஸ்லேயும் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது, ஸ்மெல் இருக்கிறத பற்றி மென்ஷன் பண்ணல. இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ற டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியே போங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து VLCC அண்ட் அரோமா மேஜிக் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 கிராம் தான். ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த டியூப்பை வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா லீக் ஆகிற இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஆயிலி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதோட ரேஞ்ச் எப்போவுமே அரௌண்ட் 300 தான் இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனோட கன்சிஸ்டன்சி ஒயிட் க்ரீம் மாதிரி இருந்தாலுமே இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஒயிட் கேஸ்ட் இஷ்யூ எதுவுமே வரல. அண்ட் போட்டதுமே வந்து கொஞ்ச நேரத்தில் ஹெவியாக ஃபீல் ஆகிறது அண்ட் ஆயிலி ஆகிறது மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. இதில் இந்த ஸ்மெல் மட்டும்தான் ஒரே ஒரு இஷ்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் இருந்தால் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு சன்ஸ்க்ரீனை வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்மெல் உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். SPF 55 அண்ட் PA+++ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வர்த்தான சன்ஸ்க்ரீன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.